சொல்லுகின்ற ஒரு மாநிலங்களினுடைய உரிமை சார்ந்த மொழி குறித்த சட்டத்தை ஒரு மத்திய அரசு மீறுவது என்பதும் அந்த மாநிலங்களினுடைய இறையாண்மை சார்ந்தது தானே. இன்னும் குறிப்பா சொல்ல போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மீறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய இறையாண்மையே மத்திய அரசு இன்றைக்கு ஒரு இழிவுபடுத்துகிறது அல்லது அதை அவமதிக்கிறது அப்படின்னு தானே பொருள். அப்ப அதற்கு என்ன தண்டனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ரொம்ப தர்க்க ரீதியாக இதெல்லாம் முன்வைக்கிறீங்க சகோதரி. இதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்சி அல்ல பாஜக ஆட்சி. அது முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். நான் ஒன்றை சொல்லுவீங்க, சுகோபி ரொம்ப அழகாக அந்த நடந்ததெல்லாம் சொன்னார் 1959 இருந்து. நான் அதோட என்ன சேர்த்து சொல்லணும்னா, அப்படி நேரு உறுதிமொழி தந்த பொழுது அந்த உறுதிமொழியை நிராகரித்த அமைப்புகள் RSSம் அன்றைய ஜனசங்கமும். அவங்க நேருவை கேலி பண்ணாங்க. இன்னும் ஆங்கிலம் தொடரணுமா, ஏற்க முடியாது, இந்தி மட்டும்தான், சமஸ்கிருதம் ரெண்டையும் தான் கொண்டு வரணும். காங்கிரசுடைய இந்த நிலைப்பாட்டை RSS அன்றே ஏற்கவில்லை, ஜனசங்கமும் அன்றே ஏற்கவில்லை. அந்த ஜனசங்கம் தான் இன்றைக்கு பாஜக என்று ஆட்சியில அமர்ந்திருக்கு. முதல் விஷயம். இரண்டாவது அம்சம், ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமாக பார்க்கணும். போனா போதுன்னு தாங்க ஆங்கிலத்தையும் துணை அலுவல் மொழியாக வச்சிருக்காங்க. ஆனா நீங்க சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல என்ன இருக்கு என்றால், அரசியல் சாசனத்துல அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் இஸ் ஹிந்தி அப்படிதான். அதுதான் இங்க உள்ள அடிப்படையான பிரச்சனையங்க. அது ஏன் அப்படி இருக்கணும்? மற்ற மொழிகள் எல்லாம் எங்க இருக்கு? 8வது அட்டவணையில போனா போகுதுன்னு ஒரு பட்டியலா இருக்கு. ஆகவேதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை நம்ம எழுப்பணும். இப்ப ஆங்கிலத்துல எழுதுனா ஆங்கிலத்துல தான் பதில் வரணும் என்று நம்ம போராடுகிறோம். நம்ம போராட்டத்துக்கு பிறகு போனா போகுதுன்னு அவங்க பதில் அனுப்புறாங்க. ஆனா அடிப்படையான பிரச்சனை தீர்வு வரை இந்த இதர விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படுறது. அடிப்படையான பிரச்சனை நாங்க எழுப்புற அடிப்படையான கேள்வி, எதற்கு இந்திய ஒன்றியத்தின் அலுவல் மொழியாக ஒரே ஒரு மொழி இந்தி மட்டும் இருக்கணும்? ஏன் போனா போகுது என்று ஒரு துணை அலுவல் மொழியாக ஆங்கிலம்? அதற்கு பதிலாக 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் இந்திய ஒன்றியத்தின் அலுவல் மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும். அதற்கேற்ப அலுவல் மொழி சட்டம் 1963 மாற்றப்பட வேண்டும். இந்த அடிப்படை கோரிக்கைக்காக நாம் போராட்டத்தை கிளப்பாமல், சுவை சரியாக சுட்டி காண்பித்தது போல தமிழகம் மட்டுமல்லாது இதர மாநிலங்களிலும் அதற்கான போராட்டம் எழாமல் இந்த பிரச்சனை தீராது. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய